بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தவர்களே, தேர்ட் கோர்ஸை நிறைவு செய்த நாம் குரானுடைய ஒரு ரிவிஷனை நம்ம மாஷா அல்லாஹ் அந்த 5 பக்கங்களுக்கான ஒரு ரிவிஷன் நம்ம ஒரு கிளான்ஸை நம்ம பார்த்த மாதிரி கிராமர் பகுதியில் நம்ம என்ன இந்த 3வது பாடத்திட்டத்தில் தேர்ட் கோர்ஸில் படித்தோமோ அதை இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு செட்டிங்கில் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு கிளான்ஸை நம்ம இன்ஷா அல்லாஹ் ரிவிஷன் பண்ண போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தேர்ட் கோர்ஸினுடைய கிராமர் அப்படிங்கிறது சுலாசி அல் மஸீத் ஃபீஹி எனக்கூடிய ஸ்டைல் ஆஃப் வேர்ப்ஸ் தான் நம்ம படித்தோம். சுலாசி மஸீத் ஃபீஹி அமைப்பில் வரக்கூடிய வினைச்சொற்கள், அதாவது 3க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் கொண்டதுக்கு தான் சுலாசி மஸீத் ஃபீஹி என்று சொல்லப்படும். வெறும் 3 எழுத்துக்கள் மட்டும் இருந்தால் சுலாசி அல் முஜர்ரத் என்று சொல்லப்படும். வெறும் 3 எழுத்துக்கள் மட்டும் இருக்கக்கூடியது. அதில் தான் நம்ம 4 பேட்டர்ன்ஸ் படித்தோம். ஃபஅல யஃபலு, ஃபஅல யஃபுலு, ஃபஅல யஃபிலு, ஃபைல யஃபலு. அதாவது நஸர யன்சுரு, ஃபதஹ யஃப்தஹு, நஸர யன்சுரு, தரப யத்ரிபு, சமி யஸ்மு. 4 பேட்டர்ன்ஸ். மஸீத் ஃபீஹில அதிகமான பேட்டர்ன்ஸ் நம்ம இந்த கோர்ஸ்ல படிச்சிருக்கோம். அதை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா ரீகால் பண்ண போறோம். யூ குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செயல்கள் இருக்கும். அதாவது முதாரி வந்து யூல ஆரம்பிக்கும், யான் ஆரம்பிக்காது. யன்சுரு, யத்ரிபு, யஸ்மஉ, யஃப்தஹு, யா 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 வருதுல, அது வந்து இங்க யூ 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 என்று யூல மாறக்கூடியது. அதை வந்து யூ குடும்பம், யூ ஃபேமிலின்னு சொல்லி அதை பிரிக்கிறோம். அப்படி ஒரு 3 பேட்டர்ன் இருக்கு. லைக் ஃபஅல பேட்டர்ன், ஃபாஅல பேட்டர்ன், அஃஅல பேட்டர்ன். எக்ஸாம்பிள்ஸோட லீடர்ஸோட சொல்றதா இருந்தா அல்லம பேட்டர்ன், ஹாசப பேட்டர்ன், அஸ்லம பேட்டர்ன். இதனுடைய முதாரிஸ்லாம் எப்படி இருக்கும்? யூல தம்மால ஸ்டார்ட் ஆகும். அதாவது 4 லெட்டர்ஸ் இன்னொரு வேர்டிங்ல அதை சொல்றதா இருந்தா 4 எழுத்துல எப்பெல்லாம் வந்து பாஸ்ட் இருக்குமோ அதுக்கு வந்து முதாரி கண்டிப்பா தம்மால தான் ஸ்டார்ட் ஆகும். அது 5 எழுத்து வந்துட்டாலும் 6 எழுத்து வந்துட்டா கூட ஃபத்தஹாலே தான் இருக்கும். அது நம்ம பின்னாடி படிச்சிருக்கோம். இஃப்தலஃப சொல்லுவோம் கூட யுஃப்தலிஃபு சொல்ல மாட்டோம், யஹ்தலிஃபு தான் சொல்லுவோம். இஸ்தக்ஃபர சொன்னா கூட யஸ்தக்ஃபிர் தான் சொல்லுவோம். ததாரஸ யததாரஸ் தான், யுததாரஸ்னு சொல்ல மாட்டோம். புரியுதா? அப்போ 5 எழுத்துல பாஸ்ட் டென்ஸ், 6 எழுத்துல பாஸ்ட் டென்ஸ் போயிட்டா கூட பிரச்சனை இல்லை. 4 எழுத்துல பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய முதாரி யூல தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த யூ ஃபேமிலி. அல்லம யுஅல்லிமு, ஹஸப யுஹாசிபு, அஸ்லம யுஸ்லிமு. இது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த அடிப்படையில் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த சர்ஃப் சரிங்களா? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஃபர்ஸ்டா நம்ம இது ப்ராக்டிஸ் பண்ணல, கத்துக்கல. அதனால பல தடவைகள் மாவி, முதாரி, அம்ரி இதெல்லாம் விவரித்து சொல்றதுக்கு ப்ராக்டிஸ்க்காக ரீகால்காக தான் நான் இதை ஒரு சொல்ல. மற்றபடி நம்ம ஃபேல் பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம கடை என்ன செய்யலாம், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லி தரோ பண்றதுக்காக, இன்னும் தரோ பண்றதுக்காக தான். எனவே என்னோட சேர்ந்து சொல்லுங்க. பாஸ்ட், பிரசன்ட், அம்ரு, நஹி, அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? அல்லம, அல்லமு, அல்லம்த, அல்லம்து, அல்லம்தும், அல்லம்னா, யுஅல்லிமு, யுஅல்லிமுன, துஅல்லிமு, உஅல்லிமு, துஅல்லிமுன, நுஅல்லிமு, அல்லிம், அல்லிமு, லா துஅல்லிம், லா துஅல்லிமு, முஅல்லிமுன், முஅல்லமுன், தஅலீமுன். ஹுவ அல்லம, ஹிய அல்லமத், ஹுவ யுஅல்லிமு, ஹிய துஅல்லிமு. கற்பித்தான், கற்றுக் கொடுத்தான். ஹி தாட் அப்படிங்கிற அர்த்தம் உங்களுக்கு தெரியும். எல்லா இடத்துலயும் அந்த அர்த்தத்தை நீங்க பொருத்தி பார்ப்பீங்க. அடுத்தது ஹேசப பேட்டர்ன் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? கண்டிப்பா என்னோட சேர்ந்து சொல்லுங்க. அப்பதான் நல்லா இது தரவாகும். கணக்கிட்டான், கணக்கு கேட்டான், விசாரணை செய்தான், எல்லா பொருளும் இதுக்கு வரும். ஓகேங்களா? ஹேசப, ஹேசபு, ஹேசப்த, ஹேசப்து, ஹேசப்தும், ஹேசப்னா. ஓகே. யுஹாசிபு, யுஹாசிபூன, துஹாசிபு, உஹாசிபு, துஹாசிபூன, நுஹாசிபு. அம்ர் ஹாசிப், ஹாசபு, யுஹாசிபு, ஹாசிப், ஹாசிப், ஹாசிபு, லா துஹாசிப், லா துஹாசிபு, முஹாசிபுன், முஹாசபுன், முஹாசபத்துன். அதாவது இஸ்மு ஃபைல வந்து மு சேர்க்கப்படும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அல்லம் யுஅல்லிமு, முஅல்லிம், ஹாசிப், ஹாசிப், முஹாசிப். மு சேர்க்கப்படும். லாஸ்ட் பிஃபோர்ல கஸ்ரா வழங்கினா இஸ்மு ஃபைல், லாஸ்ட் பிஃபோர்ல ஃபத்ஹா வழங்கினா இஸ்மு மஃபூல். அப்புறம் மஸ்தர் அதுக்குன்னு ஒரு அமைப்புல இருக்கும். இதுதான் வந்து இந்த பேட்டர்ன். ஹுவ ஹாசப, ஹிய ஹாசபத், ஹுவ யுஹாசிபு, ஹிய துஹாசிபு. இது ஆண்பால் பெண்பால். அடுத்து 4 லெட்டர்ல வந்து அஸ்லம்ங்கிற ஒரு பேட்டர்ன். அவன் ஒப்படைத்தான், அவன் சரணடைந்தான், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். he accepted Islam, he submitted himself. இந்த எல்லா அர்த்தமுமே இதுக்கு பொருந்தும். ஓகேங்களா? அஸ்லம, அஸ்லமு, அஸ்லம்த, அஸ்லம்து, அஸ்லம்தும், அஸ்லம்னா, யுஸ்லிமு, யுஸ்லிமூன, துஸ்லிமு, உஸ்லிமு, துஸ்லிமூன, நுஸ்லிமு, அஸ்லிம், அஸ்லிமு, லா துஸ்லிம், லா துஸ்லிமு, முஸ்லிமுன், முஸ்லமுன், இஸ்லாமுன். ஹுவ அஸ்லம, ஹிய அஸ்லமத், ஹுவ யுஸ்லிமு, ஹிய துஸ்லிமு. இந்த பேட்டர்ன் நம்ம மாஷா அல்லாஹ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற வேர்பும் உங்களுக்கு நல்லா ஞாபகம். அக்ரம அப்படிங்கிற சொல்லும் போது உங்களுக்கு அப்படி நீங்க கடகடன்னு சொல்லணும். சரிங்களா? அதே மாதிரி அல்லம மாதிரியே வந்து
கல்லப, ஃபத்தஹ, சப்பஹ இந்த மாதிரி சொன்னாலும் நம்மளுக்கு சொல்ல வந்திருக்கும், வரும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அடுத்தது தா ஃபேமிலின்னு சொல்லுவோம். அதாவது தாளையே ஆரம்பிக்கக்கூடியது. அதாவது மாதியே தாள தான் ஆரம்பிக்கும் எல்லாத்துலயுமே. ததப்பர, தகப்பல, தஃபத்தஹ, சரிங்களா? இந்த மாதிரி. அதே மாதிரி இது தஃபஅல பேட்டர்ன். அதே மாதிரி தஃபஅல பேட்டர்ன் ததாரஸ, தகாத்தல, சரிங்களா? இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் தாளையே ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அது ரெண்டு முதாரி எப்படி இருக்கும்? ததப்பர யததப்பரு, ததாரஸ யததாரஸு, தகப்பல யதகப்பலு, தகாத்தல யதகாத்தலு. இந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிப்போம். தா ஃபேமிலி இது பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து 5 எழுத்துக்கள். மாதிலே பாருங்க த த இப் ப ர 5 letters. த த 3 + 2 5 letters இதுலயும் இருக்கு. மாதிலே 5 letters வந்தனால முதாரி யூன்னு வராது, ஃபத்ஹாலே ஸ்டார்ட் ஆகும் டிஃபால்ட்டா. சரிங்களா? பிராக்டிஸ் பண்ணுவோமா? ததப்பர அவன் ஆய்வு செய்தான், ஹி பாண்டர்ட் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க. ததப்பர ததப்பரு, ததப்பர்த ததப்பர்து, ததப்பர்தும் ததப்பர்னா, யததப்பரு யததப்பருன, தததப்பரு அத்ததப்பரு, தததப்பருன ததப்பரு. அம்ர் எப்படி? ததப்பர், ததப்பர யததப்பரு, ததப்பர். இது அம்ர் நம்ம அம்ர் பாடத்திலே படிச்சிருக்கோம். ததப்பர் ததப்பரு, லா தததப்பர் லா தததப்பரு, முத்ததப்பிருன் முத்ததப்பருன் ததப்பருன். மூ சேர்க்கப்பட்டு லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா, லாஸ்ட் பிஃபோர் ஃபத்தா, அது அப்படியே அப்ளை ஆகுது பாருங்க. ஹுவ ததப்பர ஹிய ததப்பரத், ஹுவ யததப்பரு ஹிய தததப்பரு. இது பெண்பாலுக்கான வேறுபாடு. அப்புறம் ததாரஸ பிராக்டிஸ் பண்ணோமா? இங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவருக்கு ஒருவர் படித்துக் கொண்டார், தகாத்தல ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டார்கள். சரிங்களா? இதுதான் வந்து இந்த தஃபஅலுடைய ஷேப்ல வரக்கூடியது. ஒருவருக்கு ஒருவர் டூயிங் ஈச் அதர்ங்கிற மீனிங் வரும். he studied each other, they studied each others அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அர்த்தம் சொல்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நம்மளுக்கு பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நாவில் இது சரளமாக தடங்கள் இல்லாமல் வருதா அப்படிங்கறதான் இங்க கேள்வி. சொல்லுங்க. ததாரஸ ததாரஸு, ததாரஸ்த ததாரஸ்து, ததாரஸ்தும் ததாரஸ்னா, யததாரஸு யததாரஸூன, தததாரஸு அததாரஸு, தததாரஸூன நததாரஸு, ததாரஸ் ததாரஸு, லா தததாரஸ் லா தததாரஸு, முத்ததாரிசுன் முத்ததாரஸுன் ததாருசுன். இதனுடைய அம்ரில் எந்த பேட்டர்ல இது முந்தின பேட்டர்ன் அம்ரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா வராது. அதை நான் பாடம் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதாரியை முன்வைத்து தான் அம்ரு. அதனால யததாரஸு என்று வரும்பொழுது யாவை தூக்கப்பட்டு கடைசியில சுக்கூன் வைக்கப்படுறது தான் அம்ருடைய ஸ்ட்ரக்சர். அதனால ததாரஸ் யததாரஸுங்கிறதுல யா போக்கி ததாரஸுங்கிறது ததாரஸ் அப்படின்னு அம்ரு கொண்டு வரப்பட்டிருக்கும். இதே மாதிரி தான் ததப்பர் என்பதிலையும் அம்ரு கொண்டு வரப்பட்டிருக்கும். அதனால முதாரிலேருந்து அம்ருங்கிறத திரும்ப ரீகால் பண்ணிக்கிறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன். சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இ ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அதாவது இ எனக்கூடிய வார்த்தையில ஆரம்பிக்கக்கூடிய 3 பேட்டர்ன் இருக்குது. இன்கலப, இதே மாதிரி நிறைய இருக்கு. இன்கலப, இன்ஃபதஹ, அதாவது இன் கஸரா, ஈலே ஸ்டார்ட் ஆகும் மாதி, அதுல மாற்றமே இருக்காது. அதே மாதிரி இஹ்தலஃப, இது ஒரு பேட்டர்ன். இஹ்தலஃப, இஜ்தனப, சரிங்களா? இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல. இது ஈன் தான் ஸ்டார்ட். இஸ்தஃபர, இஸ்தஆன, இஸ்தஃப்தஹ, இந்த மாதிரி இ அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இது ஆல்ரெடி 5 letters 6 letter உள்ளது. இதோட முதாரி வந்து யார்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதுல வந்து மாற்றம் இல்லை. பட் இதை இ ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஆதியே இன் தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்கலப, இன்ஃபஜர, இன்கதஅ, இஃப்தலஃப, இஸ்தனப, இஸ்தஃபர, இஸ்தக்பல, இந்த மாதிரி எல்லாமே ஈல வரக்கூடியது. ஓகே, பிராக்டிஸ் பண்ணலாம். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. அதாவது அந்த ததப்பர ததாரஸவை விட இது நாவுக்கு ரொம்ப சுலபமா வரும். அதுக்கு எடுத்த நேரம் கூட இதுக்கு தேவைப்பட்டிருக்காது. அந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணதான். சொல்லுங்க பார்ப்போம். இன்கலபனா திரும்பினான் என்று பொருள். சரிங்களா? இன்கலப இன்கலபு, இன்கலப்து இன்கலப்து, இன்கலப்தும் இன்கலபுனா, என்கலிபு என்கலிபுன, தன்கலிபு அன்கலிபு, தன்கலிபுன நன்கலிபு. அம்ர். சரிங்களா? அம்ர் என்ன? அதாவது முதாரில வந்து சுக்கூன்ல ஸ்டார்ட் ஆனா ஹம்சத்துல் வஸ்ல் போடப்படும். அதனால இ எனக்குடையது போடப்பட்டுருச்சு. இன்ல இருந்து படிக்க முடியாதனால இன் அப்படின்னு படிக்க முடியாதனால இன். லாஸ்ட் பிஃபோர் ஆல்ரெடி இல்லை கஸ்ரா இருக்கனால அந்த கஸ்ரா யூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்மளா கஸ்ரா வைக்கல, லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா இருக்குது. தம்மாவை சுக்குன் வைக்கிறோம். அதனால இன்கலிப் இன்கலிப் இன்கலிபு லா தன்கலிபு லா தன்கலிபு, முன்கலிபுன் முன்கலபுன் இன்கிலாபுன், ஹுவ இன்கலப ஹுவ இன்கலப ஹிய ஹிய இன்கலபத், ஹுவ இன்கலிபு ஹிய தன்கலிபு. இந்த இன்கலபுல இருக்கிறதெல்லாம் ஹம்சத்துல் வஸ்ல். அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனாலதான் ஒரு வாவ் சொல்லும் போது வ இன்கலபன்னு சொல்ல மாட்டாங்க. வன் கலப வன் கலபு என்று குரான்ல இருக்கு. இது நம்ம பார்க்கலாம். ஸோ இன்கலப பேட்டர்ன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த இன்கலபை வச்சு நீங்க எதையும் சொல்லுவீங்க. இன் கசர, இன் கதஹ, இதையும் நீங்க சொல்லுவீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது
இஹ்தலஃப பிராக்டிஸ் பண்ணலாமா? சொல்லுங்க. இஹ்தலஃப கருத்து வேறுபாடு கொண்டான். ஹி டிஃபர்ட் இந்த அர்த்தம். சரிங்களா? வேறுபட்டான், வேறுபாடு கொண்டான். இஹ்தலஃப இஹ்தலஃபு இஹ்தலஃப்த இஹ்தலஃப்து இஹ்தலஃப்தும் இஹ்தலஃப்னா. யஹ்தலிஃபு யஹ்தலிஃபூன தஹ்தலிஃபு அஹ்தலிஃபு தஹ்தலிஃபூன நஹ்தலிஃபு. இஹ்தலிஃப் இஹ்தலிஃபு லா தஹ்தலிஃப் லா தஹ்தலிஃபு முஹ்தலிஃபுன் முஹ்தலஃபுன் இஹ்திலாஃபுன். هو اختلف هو اختلف هي اختلفت هو يختلف هي تختلف. வேறுபடுறது. அப்புறம் இஸ்தக்ஃபர பேட்டர்ன் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். சொல்லுங்க. இதுவும் ரொம்ப சுலபம் தான். மாஷா அல்லாஹ் ஈஸியா சொல்லலாம். அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல சேர்ந்துருக்கு. ஓகே. இஸ்தக்ஃபர இஸ்தக்ஃபரு இஸ்தக்ஃபர்த இஸ்தக்ஃபர்து இஸ்தக்ஃபர்தும் இஸ்தக்ஃபர்னா. பாவ மன்னிப்பு கேட்டான். استغفر استغفروا استغفرت استغفرتم استغفرتم استغفرنا. பாவ மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகே. يستغفر he seeks forgiveness. ஏன்னா يستغفر يستغفرون تستغفر استغفر تستغفرون نستغفر. امر استغفر استغفروا لا تستغفر لا تستغفروا. مستغفر مستغفر استغفار seeking forgiveness. هو استغفر هي استغفرت هو يستغفر هي تستغفر. استغفر استغفر استغفر. ஓகே. பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு இதான் பேட்டர்ன். இஸ்தக்பர இஸ்தான இஸ்தன்சர இதெல்லாம் இதுக்கான பேட்டர்ன்ல நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? அஸ்ஸுலாசி அல் மஸீத் ஃபீஹி 3க்கும் அதிகமான எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினைச்சொற்களுக்கு சுலாசி மஸீத் ஃபீஹி சொல்றோம். இதுல பலகீனமான எழுத்துக்கள் கூட வரும். அதையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இங்க சொல்லுங்க. அதாவது வல்ல யுவல்லி வல்ல யுவல்லிங்கிறது அல்லம பேட்டர்ன் தான். சரிங்களா? வீக் லெட்டர் வந்ததுனால அதில் ஒரு மாற்றங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம ரொம்ப பொறுமையாகவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். வல்லா திரும்பினான். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு செய்வோம். சரிங்களா? வல்லா வல்லவ் வல்ல வல்லவ் வல்லைச்ச வல்லைச்சு வல்லைச்சும் வல்லைனா யுவல்லி யுவல்லூன சுவல்லி உவல்லி சுவல்லூன நுவல்லி வல்லி வல்லு. மாதிக்கு அம்புக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. வள்ளி வல்லவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. வல்லா வல்லவ் அது. வள்ளி வல்லு அம்ரு. ஓகேங்களா? வள்ளி வல்லு ஸ்ட்ராங்கா இருக்கும் அம்ரு. லாச் வள்ளி லாச் வல்லு. முவல்லின் முவல்லன் தௌலியச்சுன் திருப்புதல் திருப்பினான் திரும்பினான் இந்த மாதிரியான அர்த்தம் இதுக்கெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? வல்லா யுவல்லி வள்ளி இதுதான் இந்த பேட்டர்ன். ஓகேங்களா? வீக் லெட்டர் வருது. அதுல திரும்ப நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டுறோம் பாருங்க. வல்லவ் என்று சொல்லணும். பெண்பால வல்லத் வல்லா வல்லத் வல்லா வல்லத் யுவல்லி சுவல்லி. அடுத்தது ஹாசப பேட்டர்ன்ல வீக் லெட்டர் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நாஜா யுனாதி எனக்கூடிய வினைச்சொல்ல நம்ம பார்த்தோம். சரிங்களா? சொல்றீங்களா? நாதா நாதோ அழைத்தான் என்று பொருள். சரிங்களா? சத்தம் போட்டு அழைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. நாதா அவன் அழைத்தான். ஓகேங்களா? he called அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நாதா நாதவ் நாதைச்ச நாதைச்சு நாதைச்சும் நாதைனா. யுனாதி யுனாதுன துனாதி உனாதி துனாதுன நுனாதி. நாதி நாது நாதி நாது லா துனாதி லா துனாது முனாதின் முனாதன் முனாதாத்துன் அழைத்தல். இந்த ஹாசப பேட்டர்ன் 4 லெட்டர்ல மாதில இருக்கிறதுனால முதாரி எப்படி ஸ்டார்ட் ஆகும்? யூ ஃபேமிலியில ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நாதா யனாதி கிடையாது. நாதா யுனாதி. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. இந்த அடிப்படையில் தான் நாதா யுனாதி நாதி. இதுல நல்லா கவனிச்சுக்கிறீங்க. நாதா நாதுன்னு சொல்லிடக்கூடாது. நாதா நாதவ் பெண்பால் நாதத். ஓகேங்களா? ஹுவ நாதா ஹிய நாதத். நாதாத் அப்படின்னு சொல்ல மாட்டோம்ல, அதான் அங்க காட்டுறாங்க. சரிங்களா? ஹாசப ஹாசபத் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா நாதா நாதாத் அப்படிங்கிறது அரபுல வராது. நாதா நாதத் யுனாதி சுனாதி என்றுதான் வரும். இதையும் கவனிச்சுக்கணும். ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது அகாம யுகீமு அஃஅல யுஃபிலு பேட்டர்ன்ல நம்ம படிச்சது அகாம யுகீமு என்பது இது நிலைநாட்டினான் நிலைநாட்டினான் நிறுவினான் என்று பொருள் எல்லாம் ஹி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம படிச்சோம். ஓகேங்களா? أقام أقاموا أقمت أقمت أقمتم أقمنا يقيم يقيمون تقيم أقيم تقيمون نقيم أقم أقيموا لا تقيم لا تقيم مقيم مقام إقامة. இந்த வார்த்தைகள் நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல வருது. உங்களுக்கு ஞாபகம். هو أقام هي أقامت هو يقيم
ஹிய துகீம். அகாமங்கிறது 4 லெட்டர் பேட்டர்னால முதாரி ஃபேமிலி யூ ஃபேமிலியில் இருக்கனால தான் அகாம யுகீம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறேங்க. அக்கீமு சொல்லும் போது உங்களோட சிந்தனையில் வரும். அக்கீமு ஸலா தொழுகை நிலைநாட்டுங்கள். மாஷா அல்லாஹ். இப்படிலாம் நீங்க ரீகால் பண்ணும். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்லாம் நான் அங்கங்க சொல்லியிருக்கேன். பாடம் நடத்தும் போது மாதிக்கு சில குரான் எக்ஸாம்பிள்ஸ், முதாரி பேட்டர்ன்ஸ்க்கு சொல்லியிருப்பேன். அம்ரு நஹி நிறைய இடங்கள்ல நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு ரீகால் ஆகணும். சரிங்களா? அதையும் நான் திரும்ப சொல்ல மாட்டேன் இப்போ. சரிங்களா? உங்களுக்கு ரீகால் ஆகணும். ஓகே. அகாம யுகீமு அகிம். அதே மாதிரி பாருங்க பெண்பால் எப்படி வருதுங்கிறது நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி அம்ரு பாருங்க அகாம யுகீமு அகிம். இப்படிதான் அம்ரு வரும்ங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அகாமத் அதுல பெரிய மாற்றம் இருக்காது. அப்புறம் அல்கானா போட்டான், ஹி அதாவது ஹி புட்டு, ஹி த்ரீ அந்த மாதிரி எரிந்தான், போட்டான் அப்படிங்கிற எல்லா பொருளும் இதற்கு இருக்கு. அல்கா இதுவும் அஃபால பேட்டர்ன் வரக்கூடியதுதான். அல்கா யூல தான் வரும். அஃபால பேட்டர்ன் யூ ஃபேமிலி தான். அல்கா யுல்கி அல்கி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இதை பிராக்டிஸ் பண்ணுவோமா? அல்கா அல்கௌ. மாதினுடைய ப்ளூரலை பொறுத்த வரைக்கும் தம்மா யூஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? அப்படிதான் சொல்லுவோம். அதே மாதிரி நாதா நாதவ் அப்படிதான் சொல்லணும். வல்லா வல்லவ் அப்படிதான் சொல்லணும். அல்கா அல்கவ் அப்படிதான் சொல்லணும். நாவு அம்ருக்கும் இதுக்கும் மாறி பழகி இருக்க கூடாது. அல்கா அல்குன்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா? அல்கி அல்கு தான் அங்க வரணும். அதான் ஒரு சின்ன க்ளூ மாதிரி சொன்னேன். அம்புல தான் ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கு. அல்கி அல்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அம்புல தான் போடுங்க அப்படிங்கும் போதுதான். போட்டான் போட்டார்கள் போது நம்ம சாஃப்டா தான் சொல்லணும். அல்கா அல்காவும் சாஃப்டாவை யூஸ் பண்ணி மென்மையா சொல்லிருங்க. இப்ப திடீர்னு இந்த ஒரு சிந்தனையில ஒரு க்ளூ தான். அது ரிவிஷன் டைம்ல சொல்லணும்னு இருந்திருக்கு. ஆனா உங்களுக்கு இன்ஷால்லா இது பொருந்தக்கூடிய ஒரு க்ளூ தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். பிராக்டிஸ் பண்ணுவோமா? அல்கா அல்காவ், அல்கைத் அல்கைத்து, அல்கைத்தும், அல்கைனா. யுல்கி யுல்கூன, துல்கி உல்கி, துல்கூன நுல்கி. அமர் அல்கி அல்கு, லா துல்கி லா துல்கு, முல்கின் முல்கன், இல்காவுன் போடுதல், த்ரோயிங், புட்டிங். ஓகே. அல்கா அல்கவ் மறந்துடாதீங்கன்னு திரும்ப ஏரோ மார்க் போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அல்கத் அல்கா அல்காத் அப்படி வராதுல. அல்கா அல்கத் வ அல்கத் மா ஃபீஹா வ தஹல்லத். ஓகேங்களா? யுல்கி துல்கி. அல்கி ஓடு. ஓகே. முல்கின் ஓடுபவன், தூக்கி போடுபவன், த்ரோவர். அதே அஸ்லம பேட்டர்ல அமன யுமினு யூ ஃபேமிலி. ஓகேங்களா? இது நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டோம். இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? அமன யுமினு ஆமீன். ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணலாமா? அமன ஆமனு, ஆமன்த ஆமன்து, ஆமன்தும் ஆமன்னா, யுமினு மினூன, துமினு ஊமினு, துமினூன நுமினு. ஓகே. ஆமீன் ஆமினு, லா துமின் லா துமினு, முஃமினுன் முஃமனுன், ஈமானுன். ஓகே. ஹுவ ஆமன ஹிய அவள் ஆமனத், ஹுவ யுமினு ஹிய துமினு. மாஷா அல்லாஹ். அதே மாதிரி அதே அஃஅல பேட்டர்ன்ல அضل يضل الفعل المضاعف ஒரே எழுத்து 2 தடவை வருது. அضل يضلل அப்படின்னு வர வேண்டியது அரபு மக்கள் என்ன செஞ்சாங்க? 2 லெட்டர் ஒண்ணா வந்துச்சுன்னா நான் கஷ்டப்பட்டு 2 தனித்தனியா சொல்றேன், ஒண்ணா கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அضل يضل என்று அதை அவர்கள் டைப் பண்ணிடுவாங்க. படிச்சிருக்கோம். அப்ப 4 லெட்டர்ல மாதிரி இருந்துச்சுன்னா முதாரி யூ ஃபேமிலியா இருக்கும். அதனால அضل يضل அதையும் ரீகால் பண்ணிக்கிறீங்க. அضل يضل அضل என்று இதனுடைய அம்ரு இருக்கும். அதை நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுங்க. أضل أضلوا، أضللت أضللت، أضللتم أضللنا، يضل يضلون، تضل أضل، تضلون نضل. أمر أضل أضلوا، لا تضل لا تضلوا، مضل مضل، إضلال. வழிகெடுத்தான், வழிகெடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஓகேங்களா? இதனுடைய பிராக்டிஸ் நல்லா நீங்க திரும்ப பண்ணிருந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இன்ஷால்லா ஈஸியா வரும். சரிங்களா? இதனுடைய அம்ருல தான் டிஃபரன்ஸே இருக்கு. அضل மாதி, அதில்ல அம்ரு. அضلல அضلில் அப்படின்னு அம்ரு வரணும். அஸ்லம அஸ்லிம். அப்ப அضلில் அப்படின்னு வர்றத கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி அதில்ல என்று மாத்திட்டாங்க. சரிங்களா? அதை பத்தி நான் பாடம் நடத்தும்போது சொன்னேன். அதில்ல என்று இதனுடைய அம்ரு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஆச்சா. இதுவும் அஸ்லம பேட்டர்ன்ல இருக்கக்கூடியதுதான். இதனுடைய மாதி முதல் அம்ரு எப்படி இருக்குங்கிறது இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். சரிங்களா? சோ இதுவும் 4 லெட்டர் வெர்ப்னால இதனுடைய யூ ஃபேமிலி வரனால ஆச்சா யுக்தி என்று தான் வருது. அதை நீங்க கவனிச்சுக்கிறீங்க. ஓகே. இப்ப சொல்லலாமா? ஆச்சாவோட அர்த்தம் என்ன? கொடுத்தான், he gave, he provided அப்படிங்கிற மீனிங்ல இதை நம்ம பார்த்தோம். ஓகே. ஆச்சா, ஆச்சௌ, ஆச்சைத, ஆச்சைது, ஆச்சைத்தும், ஆச்சைனா, யுக்தி யுக்தூன,
துக்தி ஊதி, துக்தூன நுக்தி. அம்ர். ஆதி ஆது, லா துக்தி லா துக்து, முஅத்தின் முஅத்தன், ஈத்தாவுன் கொடுத்தல். இதுலயும் சில வார்த்தை ஆத்து அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வரும். அது கூட இப்ப நான் சொல்லல, உங்களுக்கு நிச்சயமா ஞாபகம் வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அம்பர் தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல எங்க டிஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா அம்பர்ல தான் இருக்கு. ஆதா ஆதி, ஆதா ஆதி, ஆதி தில் குர்பா. ஆத்துங்கிற எக்ஸாம்பிள் ரொம்ப அதிகமா குர்ஆன்ல இருக்கு. சரி, ஹைர். ஆதௌ என்று வரணும் மாதில, ஆதா ஆதௌன்னு வரணும். அம்ருல தான் ஆதி ஆது அப்படின்னு அழுத்தமா வரும். இதுவும் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். அப்புறம் இஹ்ததா, இஹ்தலஃப பேட்டர்ன்ல இஹ்ததா அப்படிங்கிறது வீக் லெட்டருக்கான எக்ஸாம்பிளா பார்த்தோம். நேர்வழி பெற்றான். ஓகேங்களா, அவன் நேர்வழி பெற்றான் என்று பொருள். பிராக்டிஸ் பண்ணுங்க. இஹ்ததா இஹ்ததௌ, இஹ்ததைத இஹ்ததைது, இஹ்ததைதும் இஹ்ததைனா, யஹ்ததி யஹ்ததூன, தஹ்ததி அஹ்ததி, தஹ்ததூன நஹ்ததி. அம்ர். இஹ்ததி இஹ்தது, லா தஹ்ததி லா தஹ்தது, முஹ்ததின். இதுக்கு வந்து மஃபூல் அப்படிங்கிற அமைப்பில்லை. முஹ்ததின் டேஷ் இஹ்திதாவுன் நேர்வழி பெறுதல், ரிசீவிங் கைடன்ஸ். ஆண்பால் பெண்பால் எப்படி சொல்லணும்? இஹ்ததா ஹுவ இஹ்ததா, ஹிய இஹ்ததத், ஹுவ யஹ்ததி, ஹிய தஹ்ததி. ஓகே, மாஷா அல்லாஹ். அப்புறம் இஹ்ததாவுடைய அம்ருல தான் கவனமா இருக்கணும், சலிக்கிடக்கூடாது. இஹ்ததா இஹ்ததி, இஹ்தலஃப இஹ்தலிஃப். லாஸ்ட்ல வீக் லெட்டர் இருக்குன்னா வீக் லெட்டர் தூக்கிட்டாங்க அம்ருல. ஓகே, இஹ்ததா இஹ்ததி. அதே மாதிரி இஹ்ததௌ அம்ருல இஹ்தது என்று நம்ம சொல்லுவோம். அதுவும் கவனித்தல் நீங்க கொள்ளணும். அதே மாதிரி இதுக்கு இஸ்மு மஃபூல் கிடையாது. இஸ்மு ஃபாயில பொறுத்த வரைக்கும் முஹ்ததின், ஃபஹுவல் முஹ்தத் குர்ஆன்ல படிச்சிருக்கோம். ஓகே, சரி. அப்புறம் இத்தகா யத்தகி, இதுவும் அதே இஹ்தலஃப பேட்டர்ன்ல உள்ளதுதான். இத்தகா யத்தகி சொல்லலாமா? இத்தகா இத்தகௌ, ஹூ வரக்கூடாது, கௌ வரணும். ஓகேங்களா? இத்தகா இத்தகௌ, இத்தகைத இத்தகைது, இத்தகைத்தும் இத்தகைனா, يتقي يتقون، تتقي اتقي، تتقون نتقي، اتقي اتقوا، لا تتقي لا تتقوا، متق متقا، اتقاء. هو اتقى، هي اتقت، هو يتقي، هو هي تتقي. اتقى அஞ்சினான், பயந்தான், பயபக்தியுடன் இருந்தான், இந்த பொருள் எல்லாமே வரும். இந்த இத்தகி இத்தகுலாம் பல தடவைகள் நம்ம பல இடங்கள்ல படிச்சிருக்கோம், ஓதிருக்கோம். நல்லா உங்களுக்கு ஞாபகம் வரும் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். சரிங்களா? இத்தகா இத்தகி, அது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி இத்தகா இத்தகௌ, இத்தகா இத்தகௌ, இத்தகா இத்தகௌ அப்படி நல்லா சொல்லி சொல்லி பழகணும். இந்த ரெண்டையும் சொல்லி சொல்லி பழகணும், அந்த ரெண்டையும் சொல்லி சொல்லி பழகணும். அப்பதான் மாறாது. இத்தகா இத்தகௌ, இத்தகா இத்தகௌ, இத்தகா இத்தகௌ, இத்தகி இத்தகு, இத்தகி இத்தகு, அப்படி அதையும் நம்ம பேரா சொல்லி பழகிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி பெண்பால்ல பாத்தீங்கன்னா இத்தகா இத்தகாத் இல்லல, இத்தகா இத்தகத், அதுவும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி இஸ்தஃஅல பேட்டர்ன்ல வந்து இஸ்தகாம் அப்படிங்கிறது வீக் லெட்டருக்கான எக்ஸாம்பிளா நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். அதே இன்ஷா அல்லாஹ் இப்ப நம்ம ரீகால் பண்ண போறோம். இஸ்தகாமா நிலைத்திருந்தான், நீடித்திருந்தான் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. சரிங்களா? he was steadfast அப்படிங்கிற மீனிங்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இதனுடைய மாதி முதாரி அம்ர் எப்படி வரும்? இஸ்தகாம யஸ்தகீமு, இஸ்தகிம், வஸ்தகிம் கமா உமித். சரி, ஓகே, பிராக்டிஸ் பண்ணலாமா? இஸ்தகாம இஸ்தகாமு, இஸ்தகம்த இஸ்தகம்து, இஸ்தகம்தும் இஸ்தகம்னா, யஸ்தகீமு யஸ்தகீமுன, தஸ்தகீமு அஸ்தகீமு, தஸ்தகீமுன நஸ்தகீமு. இஸ்தகிம் இஸ்தகீமு, லா தஸ்தகீம் லா தஸ்தகீமு, முஸ்தகீமுன் டேஷ் இஸ்திகாமத்துன், இஸ்திகாமா. ஓகே, ஹுவ இஸ்தகாம ஹிய இஸ்தகாமத், ஹுவ யஸ்தகீமு ஹிய தஸ்தகீமு. இதுதான் இஸ்தகாமுடைய கம்ப்ளீட் பேட்டர்ன். ஓகேங்களா? நிலைத்து நின்றால், நிலைத்து வைக்க, நிலைத்து நில், இஸ்தகீமு நிலைத்து நில்லுங்கள், இந்த மாதிரி எல்லாம் வருது. முஸ்தகி நிலையான, நிலைத்து நிற்க அப்படிங்கிறது பொதுவா சொல்லக்கூடியதுதான். அல்ஹம்துலில்லாஹ். மஸ்தர்ல பாருங்க, இதுல தா இருக்குது, அதை வந்து இங்க வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். சரிங்களா? இஸ்தக்ஃபர இஸ்திக்ஃபாருன் அப்படிதான் சொன்னோம். இஸ்தக்பல இஸ்திக்பாலுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். வீக் லெட்டர் வரும் பொழுது அதுல தா என்பது பயன்படுத்தப்படுகிறது. இது அம்ரனுடைய அமைப்பு. அவங்க இஸ்திகாமுன் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்க. இஸ்திகாமத்துன், இஸ்திகாமா, இஸ்தஆன, இஸ்திஆனத்துன், இஸ்திஆனா என்பது இதனுடைய மஸ்தரா வரும். இஸ்தகாம, இஸ்தகாமத் பெண்பாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தவல்லா தஃஅல பேட்டர்ன்ல, ததப்பர பேட்டர்ன்ல தவல்லா திரும்பினான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வல்லா திருப்பினான், தவல்லா திரும்பினான். ஓகே, சரி, ஓகே. தவல்லா தவல்லௌ, தவல்லைத தவல்லைது,
தவல்லைத்தும் தவல்லைனா யதவல்லா யதவல்லௌன ததவல்லா அதவல்லா ததவல்லௌன நதவல்ல அம்ரு தவல்ல முதாரில இருந்தான அம்ரு. அப்ப யாவை தூக்கிட்டீங்கன்னா தவல்லான்னு இருக்கும். ஒரு அலிஃபோட அம்ரு என்பது வராது, அது வீக் லெட்டர் போக்கப்படும். அந்த அடிப்படையில் தவல்ல அம்ர் தவல்ல தவல்லௌ லா ததவல்ல லா ததவல்லௌ. இங்க கேள்வி கேட்கலாம் நீங்க, தவல்லக்கு அப்புறம் ஏன் தவல்லு இல்லைன்னு சொல்லி. முதாரில இருந்தா அம்ரு, அப்ப யதவல்லௌன என்று இருக்கும் பொழுது தவல்லௌ என்று தான் அம்ரு என்பது வரும். ரொம்ப சிம்பிள் தான் இது, அதை வச்சு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். முதாரில இருந்தா நம்ம அம்ரு எடுக்கிறோம். தவல்ல தவல்லௌ லா ததவல்ல லா ததவல்லௌ முத்தவல்லின் முத்தவல்லன் தவல்லின். ஓகேங்களா, திரும்புதல் அப்படிங்கிற மீனிங்ல. மாஷா அல்லாஹ், இது நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இதனுடைய பெண்பால் எப்படி சொல்லுவோம்? ஹுவ தவல்லா ஹிய தவல்லத், ஹுவ யதவல்லா ஹிய ததவல்லா. அன்பால் பெண்பால். அம்ரு அதோடைய மஸ்தர் கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. தவல்லாவுடைய மஸ்தர் தவல்லின், தவல்லா தவல்லின் தவல்லத். அதே மாதிரி தவல்லவ் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் ஏற்படல, அப்படியே அந்த முதாரி மாதிரி தான் அது இருக்குது, அப்படிதான் அது இருக்கும். அதுதான் அதனுடைய விதி, அதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இந்த 4 இண்டிகேஷனையுமே பாருங்க. தவல்லா மாதிலையும் தவல்லவ் தான் இருக்கு, முதாரிலையும் எத்தவல்லா எத்தவல்லவ் வந்துட்டேங்கிறதுனால அம்ருலையும் தவல்ல தவல்லவ்னு சொல்லி லவ் 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 இதே சீக்வன்ஸ்ல தான் இது வந்து இருக்குது. ஏன்னா அந்த அமைப்புல தான் அது இருக்கு, மாறலங்கிறனால அதே ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதே 4 லெட்டர் வேர்பா இருந்திருந்தா வல்லாக்கு யுவல்லி வந்தனால யுவல் லூன்னு சொல்லி அது லூவா மாறுனுச்சு. அதனால அம்ருலையும் வல்லி வல்லூ என்று அது மாறுனுச்சு. இங்கே அது மாறுறதுக்கான தேவையில்லை. அதனால முதாரிலையும் மாறல, அம்ருலையும் மாறல. இதெல்லாம் கொஞ்சம் டெப்தா நீங்க யோசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நல்ல முறையில நம்ம டிபிஐ பயன்படுத்தி இந்த பிராக்டிஸை நம்ம வந்து பண்ணோம், இப்பயும் பண்ணியிருப்போம், ரீகால் பண்ணியிருப்போம். இதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுல எந்த குழப்பமும் அடைய மாட்டோம். மாதிங்கிறது இப்படி, முதாரிங்கிறது இப்படி, அம்புங்கிறது இப்படி, இது ஒருமை பன்மை ஆண்பால் பெண்பால் எல்லாமே நம்மளுக்குள்ள குழப்பம் இல்லாமல் தெளிவா இருப்பதற்கு இந்த டிபி நம்மளுக்கு உதவும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா, அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மாஷா அல்லாஹ், வேர்ப்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டோம், பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய ஆக்ஷன்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாம் நம்மளுக்கு வந்து குரானை கற்றுக்கிறதுக்காக நம்மளுக்கு தேர்வு செஞ்சிருக்கிறான். ஒரு லெவலில் வந்திருக்கிறோம், 3rd கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதனுடைய ரிவிஷனையும் நம்ம முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி அடுத்த துவா செய்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ் நம்மளை கொண்டு போகணுங்கிற பிரார்த்தனையோட நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். அடுத்த கோர்ஸில் 4th கோர்ஸில் மாஷா அல்லாஹ் 11லேருந்து 15 வரைக்கும் இருக்கக்கூடிய செய்திகள் என்னங்கிறத குரானில் படிச்சுட்டு, இதை தாண்டி கிராமர், இன்னும் சொல்ல போனால் 4th கோர்ஸ் 5th கோர்ஸில் தான் அட்வான்ஸ் லெவல் கிராமரே வரப்போகுது. சர்ஃபையும் தாண்டி நஹ்வுகள் நிறைய இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி படிக்க போறோம். அல்லாஹ் அருள் புரியணும். அந்த துவாவோட இருங்க இன்ஷா அல்லாஹ். நமக்காகவும் நமது குடும்பத்துக்காகவும் ஆசிரியர்கள் எல்லாருக்காகவும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.